சென்னையில தன்னோட சகோதரி காதலிச்சுட்டு வந்த இளைஞரை தன்னோட நண்பரோட சேர்ந்து ஒரு இளைஞர் வெட்டி கொலை செஞ்சிருக்க சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் விஜய். இவரு நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஜெனிஃபர் அப்படிங்கிற பெண் கிட்ட இன்ஸ்டாகிராம் மூலமா பழகி ரெண்டு பேருமே உயிருக்குயிரா காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில ஜெனிஃபர் கடந்த 10 நாளைக்கு முன்னாடி விஜய் கூட தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்காங்க. ஆனா விஜயோட சகோதரி குடும்பத்தோட சம்மதம் இல்லாம திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்ட்டு நிறைய அறிவுரைலாம் சொல்லி ஜெனிஃபரை அவங்களோட வீட்டுக்கே திரும்பவும் அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜெனிஃபரும் குடும்பத்தோட சம்மதத்தோட கண்டிப்பா எப்படியாவது இந்த திருமணத்தை நடத்திடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவங்களோட வீட்டுக்கே திரும்ப போறாங்க. ஆனா குடும்பத்தினர் தொடர்ந்து இந்த காதலுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டே வந்திருக்காங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான ஜெனிஃபர் கடந்த 28ஆம் தேதி எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச ஜெனிஃபரோட சகோதரரான புஷ்பராஜ் விஜய் கிட்ட இது பற்றி கண்டிப்பா பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு அவரை நெல்லைக்கு வர சொல்லியிருக்காரு. ஜெனிஃபரோட சகோதரர் கண்டிப்பா திருமண விஷயத்தை பற்றி தான் பேசுறதுக்கு தன்னை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ரொம்ப நம்பிக்கையோட நெல்லைக்கு கிளம்பி போறாரு. ஆனா நெல்லைக்கு போன விஜய புஷ்பராஜும் அவரோட நண்பரான சிவாவும் சேர்ந்து அரிவாளால வெட்டி படுகொலை பண்றாங்க. இந்த சம்பவம் தொடர்பா அக்கம் பக்கத்துல இருந்த பொதுமக்கள் எல்லாருமே பாளையங்கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அங்க விஜயோட சடலத்தை கைப்பற்றின காவல்துறையினர் புஷ்பராஜையும் அவரோட நண்பரான சிவாவையும் கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஜெனிஃபரும் விஜயும் வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால தான் ஜெனிஃபரோட வீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கல அப்படின்னும் இதனால ஆத்திரமடைஞ்சுதான் புஷ்பராஜ் விஜய அரிவாளால வெட்டி கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது.